மாணிக்கவேல். நீங்கள் பூவை பார்த்ததுண்டா? அவைகள் இரவில் உங்களது படுக்கைக்கடியில் தோன்றும் கற்பனை கதாபாத்திரங்கள். தோற்றத்தில் அவைகளில் சில ஆரஞ்சு வரிக்குதிரை போலவும் மற்றவை பறக்கும் நத்தை போலவும் இருக்கும். அவை உங்களை கேலியும் கிண்டலும் செய்யும். மேலும் காலி பாக்கெட்டுகளில் மிட்டாய்களையும் வரவழைக்கும். உருவத்தில் யானை போலவும் பெரும்பாலும் ஊதா நிறத்தில் ஒரு எலியின் அளவில் இருக்கும். மீரா ஒரு நாள் காலையில் எதிர்பாராத விதமாக பசில் என்ற பூவை கண்டாள். மீராவின் ஷூவுக்குள் அவனின் பின்புறம் நன்றாக மாட்டிக்கொண்டது. முக்களும் முனங்களுமாக இருந்த அவனை கண்டு, இதென்ன கனவா என்று நினைத்தாள். அவனை சீண்டினால் என்ன நடக்கும் என்று பார்த்தாள். பசில் பூ ஆ என்று அலறியது. அவள் சாரி என்று மன்னிப்பு கேட்டாள். நான் மாட்டிக்கொண்டேன் என்று கத்தினான். அவன் இரவு முழுவதும் அதில் சிக்கி இருந்துள்ளான். அதிலிருந்து விடுபட முடியும் என்ற நம்பிக்கையையும் இழந்து விட்டான். மீரா அருகில் வந்து, நான் உதவ முடியுமா என்று பார்க்கிறேன் என்று அவன் கால்களை இழுத்தாள். பின்னால் தள்ளியும் பார்த்தாள். நிலத்தில் ஷூவை ஓங்கி அடித்தும் பார்த்தாள். உன்னை சோப்பு தண்ணியில் போடட்டுமா என்று கேட்டாள். பசில் பூ வேண்டாம் என்று அலறியது. நுரை அதற்கு பயமாம். உன் மீது எண்ணெய் ஊற்றினால் என்ன என்று கேட்டாள். பசில் பூ கேவி அழத் தொடங்கியது. கண்டிப்பாக தன் மீது எண்ணெய் ஊற்ற வேண்டாம் என்று எண்ணியது. உன் அழுகையை எப்படி நிறுத்துவது என்று எனக்கு தெரியும் என்று குதூகலித்தாள் மீரா. அவள் பசில் பூவை கிச்சு கிச்சு மூட்ட ஆரம்பித்தாள். பூக்கள் மிகவும் கூச்ச உணர்வு கொண்டவை. எனவே அவன் விரைவில் வளைந்து நெளிந்தான். மீரா மேலும் அதிகமாக கிச்சு கிச்சு மூட்ட அவன் வேகமாக வளைந்து நெளிந்தான். திடீரென, நீ விடுபட்டு விட்டாய் என்று உற்சாகத்தில் கையை தட்டி ஆரவாரம் செய்தாள். பசில் பூ கண்களை சிமிட்டியது, கால்களை உதறியது, வாலை ஆட்டியது. பின்னர் உறுதி செய்ய தன் முழு உடலையும் உதறி பார்த்து கொண்டது. ஹே, நான் விடுபட்டு விட்டேன் என்று அந்த அறையை சுற்றி குதித்துக் கொண்டே பிளிரியது. பின்னர் துள்ளி குதித்து அவளின் கைகளுக்குள் நின்று புன்னகைத்து, நான் போகும் முன் உனக்கு என்ன பிடிக்கும் என்று சொல். சாக்லேட் வேண்டுமா அல்லது உனது பள்ளியை மறைய வைக்க வேண்டுமா என்று கேட்டது. நீ போகத்தான் வேண்டுமா என்று மீரா சோகத்துடன் கேட்டாள். நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நாம் நண்பர்களாக இருப்போமே. பூக்களுக்கு மனித நண்பர்கள் கிடையாதே. இருந்தாலும் இது நல்ல யோசனை. பசில் பூ, நான் உன்னை பார்க்கணும் என்ற மந்திர வார்த்தைகளை உச்சரித்தால் நான் உன் முன் தோன்றுவேன் என்றது பூ. சத்தியமா என்று கேட்டாள் மீரா. சத்தியமாக என்று சொல்லி கண்ணடித்தது பசில். ஸ்கூல் பஸ் சப்தமாக ஹாரன் அடித்தது. சரி, ஸ்கூல் முடிந்தவுடன் விளையாடலாம், பின்னர் பார்க்கிறேன் என்று வேகமாக வெளியேறினாள் மீரா. ஸ்கூல் முடிந்தவுடன்
தோட்டத்துக்குள் சென்று மீரா கண்களை மூடி அந்த மந்திர வார்த்தைகளை முணுமுணுத்தாள். ஒரு ரிங்காரத்துடன் பசில் நொடியில் அவள் முன் தோன்றியது. பொழுது சாயும் வரை அவர்கள் விளையாடி மகிழ்ந்தனர். அன்று முதல் மீராவும் பசில் பூவும் நல்ல நண்பர்களாகி விட்டனர்.